வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்தறிவியலும். இன்று அக்டோபர் 9 புரட்டாசி 23. வங்கக்கடலில் தீவிர நிகழ்வுகள் ஏதுமில்லை என்றாலும் ஏற்கனவே நமது நேற்றைய விளக்கத்தில் தெரிவித்தபடி உயரழுத்த நகர்வுகள் மற்றும் நிலப்பகுதி குறைவழுத்தம் சார்ந்து குளிர்ந்த காற்றினுடைய போக்குவரத்தின் காரணமாக இந்த சுற்றில், அதாவது இரண்டாம் சுற்று முன்பருவ மழைப்பொழிவில் வலுவான வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடரக்கூடிய நிலையில் நேற்றைய நிலையிலிருந்து அது வலுவடைந்து தொடர்ந்து வருகிறது, கடலோர பகுதிகளை தவிர. இந்த நிலையில் இன்றைய நிலையில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவுடன் ஏற்படலாம் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழைப்பொழிவினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களை எட்டுமா, துவங்கும் பருவமழை பிரம்மாண்ட சுற்றாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதனுடைய தீவிரம் எத்தகைய வகையில் இருக்கக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவை பெறக்கூடும் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்றைய விளக்கத்தில் நாம் தெரிவித்தபடி நேற்றைய நிலையில் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவுடன் ஏற்பட்டதோடு ஒரு சில வடக்கு உள் மாவட்டங்களிலும் சற்று நீட்சி அடைந்து காணப்பட்டது. அந்த நிலையில் இன்றைய மழை வாய்ப்புகள் மேலும் சற்று விரிவடையக்கூடும். தெற்கு உள் மாவட்டங்களில் இன்றும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடர்கிறது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவிற்கும் மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஒரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இன்றைய நிலையில் ஏற்படலாம். குமரி, நெல்லை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போலதான் ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். பொதுவாக கடலோர பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்து காணப்படும். தென் கடலோர பகுதிகளில் நேற்றைய விளக்கத்திலே தெரிவித்திருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த இரண்டாம் சுற்று முன்பருவ மழைப்பொழிவு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் கூடுதல் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது அதிக மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அமையக்கூடும், மேற்கு மத்திய மாவட்டங்கள் அமையக்கூடும் என எதிர்பார்த்தோம். அந்த வகையிலேயே நேற்றைய நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவு ஏற்பட்டது. இன்றைய நிலையிலும் அந்த மழை வாய்ப்புகள் தொடர்கிறது. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இன்று பரவலாகும். அதே போல திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலும், அதாவது வடக்கு உள்பகுதிகளிலும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் சற்று வலுவுடன் ஏற்படலாம் ஆங்காங்கே. அதே போல கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில், அதாவது மேற்கு உள்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பெரும்பாலும் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களிலும் கூட ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மழைக்கு வாய்ப்புகள்
குறைந்த டெல்டா பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகள், அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. இருப்பினும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு மாலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ வாய்ப்புகள் ஏற்படலாம். உறுதியான வாய்ப்புகள் இன்று இல்லை. நாளைய தினம் இந்த வாய்ப்புகள் சற்று விரிவடையும். அந்த நேரத்தில் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் நாளை முதல் ஏற்படலாம். இன்றைய நிலையில் வாய்ப்புகள் குறைந்தே இருக்கிறது. இந்த ஏற்கனவே நாம் அறிவித்தபடி 13ஆம் தேதி வரை இந்த 2ஆம் சுற்று முன்பருவ மழைப்பொழிவு இதே நிலையில் தொடரக்கூடும். சற்று விரிவடையும். சற்று உள் மாவட்டங்களை நோக்கி திரும்ப பரப்பில் குறையும். மேற்கு மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி வரை கூட இந்த 2ஆம் சுற்று மழைப்பொழிவு நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாம் மீண்டும் கூறுவது, இந்த சுற்றில் மழைப்பொழிவு, இந்த சுற்று மழைப்பொழிவை பெரிய அளவில் பெறக்கூடிய மாவட்டங்களாக மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், பெரும்பாலும் உள்பகுதிகளை நோக்கியே இந்த மழைப்பொழிவு தீவிரமடையும். ஏன்னா கிழக்கில் இருந்து இந்த மழைப்பொழிவு நம்ம ஏற்கனவே முந்தைய விளக்கங்களில் தெரிவித்திருக்கின்றோம். தற்போது கிழக்கில் இருந்து வெப்பச்சலன மழைப்பொழிவினுடைய நகர்வுகள் தொடங்கியிருக்கிறது. மேற்கில் இருந்து மழைப்பொழிவு என்ற நிலை மாறியிருக்கிறது. கிழக்கில் இருந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு, கிழக்கு காற்று வடகிழக்கு தென்கிழக்கு திசையில் இருந்து காற்று உள்நுழைதல் மற்றும் குளிரலை உயரழுத்த பகுதியில் இருந்து குளிர்காற்றினுடைய நகர்வுகள் வடமேற்கில் இருந்து உள்நுழையக்கூடிய நிலைகள், இந்த மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்களை நோக்கி வலுவுடன் நகர்ந்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக முதற்கட்ட பருவமழை நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக துவங்குகிறது. 14, 15லேயே இது ஒரு கடலோர பகுதிகளில் சாரல் தூறல் வாய்ப்புகள் தொடங்கி இந்த பருவமழை துவங்கக்கூடும். இந்த பருவமழையை துவக்கக்கூடிய அமைவாக இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், லட்சத்தீவுகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல், இந்த பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கில் மெலிந்த சுழற்சிகள், இது உயரழுத்த வடக்கு கேரள பகுதிகள் மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகள் சார்ந்து நீடிக்கக்கூடிய உயரழுத்த பகுதிகள் வடக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் இந்த இரு சுழற்சிகளும் ஏற்படுவதற்கு சாதகமான சூழல் ஏற்படும். மெலிந்த சுழற்சி வடகிழக்கில் இருந்து காற்றை உள்ளிருத்து முதற்கட்ட கடலோர பகுதிகளில் சாரல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவு, வடக்கு உள் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவு, அதே போல தென் கடைக்கோடி மாவட்டங்களிலையும் சற்று பரவலான மழைப்பொழிவை இந்த முதற்கட்ட பருவமழை முதற்கட்டமாக துவக்கும். அதற்கு பிந்தைய நிலையில் நாம் ஏற்கனவே நமது முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்தபடி தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டி நகர்ந்து அது ஆந்திர பிரதேசம் பகுதிகள் வழியாக கரை கடந்து அது தெலுங்கானா பகுதியில் செயலிழக்கும் என்று நாம் முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்திருப்போம். அதே நிலையில் தற்போதும் நாம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18 அக்டோபர் 22 இந்த தேதி இடைவெளியில் நாம் முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்ததை விட சற்று மேலும் நெருக்கமாக தமிழக மாவட்டங்களை ஒட்டி வரக்கூடிய நிலையோ அல்லது தமிழகத்திலேயே கரை கடக்கக்கூடிய நிலையோ ஏற்படலாம். இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல முதல் நிகழ்வு, முதற்கட்ட பருவமழையை தீவிரப்படுத்தும் முதல் நிகழ்வு இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகிறது. இந்த நிகழ்வானது மெல்ல நகர்ந்து வட இலங்கை ஒட்டி அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி மிக நெருக்கமாக வந்து பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். முதற்கட்டமாக இது உருவான நிலையிலேயே தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவை துவக்கும். அடுத்த கட்டமாக இது நகர்வில் தெற்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என மழைப்பொழிவு நகரும்.
வட இலங்கையை ஒட்டி மிக நெருக்கமாக வரக்கூடிய நிலையில் தொடர் கனமழைக்கு டெல்டா மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை உள்ளிட்ட அநேக டெல்டா மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் வலுவான மழைப்பொழிவு. குறிப்பாக கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள். இதனுடைய நகர்வுகள் மேலும் வடக்கு நோக்கி நகர அடுத்த கட்டமாக வடகடலோர மாவட்டங்களில் மேலும் வலுவான மழைப்பொழிவு, மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகள் தொடரும். விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், அதே போல கடலூர் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், எல்லா மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களிலையும், வடக்கு உள் மாவட்டங்களிலையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள் வரை வலுவான மழைப்பொழிவும், அதே போல மேற்கு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வின் வாயிலாக ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நமது முன்னோட்ட விளக்கத்தின் வாயிலாக நாம் விவரித்த அந்த நிகழ்வு உறுதியாகிறது. மேலும் நாம் முன்னோட்ட விளக்கத்தில் எதிர்பார்த்ததை விட தீவிர விளைவை தமிழகத்தில் ஏற்படுத்தப் போகிறது என்பதில் ஐயமில்லை. எனவே முதல் சுற்று தீவிர சுற்றாக அமைகிறது. முதல் சுற்றே பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பொழிவை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில், தென்கடலோர மாவட்டங்களில், ராமநாதபுரம் வரையிலான தென்கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தப் போகிறது. தென் கடைகோடி மாவட்டங்களுக்கும் நிறைவான மழைப்பொழிவை இது உருவான நேரத்தில் ஏற்படுத்த இருக்கிறது என்பது நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. எனினும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. எனவே தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் இணைகிறேன். நன்றி.